இப்படித்தான் இருக்கு போட். ஸோ இதுல இருந்து தான் நாங்கள் இப்போ கேவ் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட க்ரூஸ். Thank you. Okay, let's go. முதல்ல இந்த ஆக்டிவிட்டி எனக்கு தெரியாது, பட் லெட்ஸ் see. Kayaking or bamboo boat? I have to wait for my friend to decide. Sorry. It's a bamboo boat. இது வந்து பேம்பு போட். இதில் வந்து 8 பேராக போகலாம். கயாக்கில் வந்து 2 பேர் இல்லாட்டி ஒரு ஆள் வந்து போகலாம். Your name? Twit. ஆக்சுவலாக இது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இடம் தான் ரொம்ப நாளாக. அண்ட் 1 இயராக பிளான் பண்ணி இப்போ தான் ஓகே ஆச்சு. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். அதோட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போது சரியான வெக்கையாக இருந்தது, வெயிலாக இருந்தது. பட் இப்போ வந்து சன் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டாரு. பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து கயாக்கிங் போயிருக்காங்க. ஒரு ஆள் இல்லாட்டி 2 பேர் கயாக்கிங் போகலாம். 8 பேர் மட்டும் இந்த மாதிரி போட்டில் போகலாம். உடன் போட் தான் இது. ஸோ ஐ ப்ரிஃபர்ட் உடன் போட். அக்காச்சி எப்பயுமே வந்து சேஃபாக இருக்கணும், சேஃபாக வீடு போய் திரும்பணும். அந்த ஒரு காரணத்துக்காக பார்ப்போம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிற மட்டுக்கு. இந்த ஜேர்னியில் எல்லா லொக்கேஷன்ஸையும் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மலைகளுக்குள்ள தான் வந்து கிங்காங் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கல் ஐலண்ட் அந்த ஷூட்டிங் வந்து இந்த மாதிரி மலையில தான். அது ஆக்சுவலாக இதுதான் ஸ்பாட். பட் இங்கே எந்த மலையில் எடுத்தாங்கன்னு தெரியாது. பட் அந்த ஷூட்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து குகைக்கு போகிறோம், கேவ் தான் போகிறோம். நாங்கள் குகைக்கும் போயிட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி குரூஸுக்கு போகணும். மாமா அங்கே, சன் இங்கே. மீனு Minu and Mayu on kayak. Du thuyền thuê riêng. Kong movie shoot here, huh? King Kong. Oh, this one? This? Oh, inside. You show me, yeah? Nice. முன்னாலயா கிங் காங் ஷூட் வந்து முன்னால தான் எடுத்திருக்காங்க. பாப்போம். கேவுக்குள்ள போறோம். கேவை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. உனியத்தான் வேணும் போல இருக்கு, இல்லாட்டி இல்ல படுத்திருக்கோம் நினைக்கிறேன். வாவ் வாவ் வாவ், வித்தியாசமான கேவா இருக்கு. படங்கள்ல வர மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையிலே முதல் தரமா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருக்கு. இதுக்குள்ள இருட்டா இருக்கு. பட் இதுல வந்து ஒரு கதை இருக்கு. அப்படின்னா அந்த காலத்துல 500 மில்லியன்ஸ் வருஷத்துக்கு மேலதானா இந்த மலைகள் எல்லாம் உருவாகினது அப்படின்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது. அண்ட் அதுக்கு மேலே வந்து டிராகன்ஸோட ஒரு ஸ்டோரியும் இருந்தது நான் வாய்ச்சினால். ஸோ எனக்கு எது உண்மை பொய்யன்னு தெரியாது. பட் இந்த டிராகன், இந்த மெர்மெய்ட்ஸ்லாம் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறபடியா ஐ பிலீவ் சர்டன் ஸ்டோரிஸ்.
வந்துட்டோம். That was the cave. இதுதான் அந்த கேவ். இந்த கேவே வந்து வேற மாதிரி லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு இந்த கேவ். கேவுக்குள்ள தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் வேற லெவல். ஆக்சுவலாக வந்து எல்லா போட்லேயும் 8 பேர் தான் போகலாம். நானும் என் கசினும் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தனியாக வந்து போட் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் அதுதான் வேர்த் இட். உங்கள் எல்லாருக்கும் காட்டுறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ எடுத்து காட்டுறது தான் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் எப்படி வந்தோமோ அதே வழியால் தான் இப்போ குகைக்குள்ளாலேயே போயிட்டு வெளியில் போகிறோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு. டிராகன் குகை மாதிரி இருக்கு பேசிக்லி. இந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. ஒயிட் கலரில் இப்படி நிற்கிது. இதுதான் இருக்கு குகை. சூப்பராக இருக்கு. வேற லெவல். ஏதோ சத்தம் கேக்குது. கீச்சு கீச்சு கீச்சு. என்ன குருவியோ தெரியாது. கேக்குதா? பேட் பேட் பேட். ஓ, பேட்டோட சத்தமா? ஓ மை காட், ஓ மை காட். வௌவால். நான் ஏதோ குருவி கத்துதா இருக்கு மட்டும் பார்த்தேன். இங்கே எவ்வளவு அப்பா இது? ஓ மை காட். ஓகே 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 ஓகே. கூல் கூல். ஐயோ, எவ்வளவு பேட் தெரியுமா? நல்ல நேரம் கடைசி நேரத்துல ஹண்டனார். யா, I captured. That's a lot, huh? அது எவ்வளவு வேணா நிறைய குட்டி போட்டிருக்கு. நிறைய பேட், நிறைய வௌவால். இங்கே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த கேவ் ஸ்டோன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த கேவே வந்து இப்படித்தான் இருக்கு. கல்லுகள் ஆக்சுவலா கோரல் கல்லு மாதிரி இருக்கு. It looks like coral and rocks. I'm not sure. Hi. Bye bye. இதுல வந்து தனித்தனியா இருக்கிற மலைகள் அப்படியே தெரியுது பாத்தீங்களா? அது அதுலயே வச்சு போட்டோ எடுக்குது. That's Minu and Mayu in blue. They are too far away from us. Hi, hi. Can't zoom. See how far? கேன தூரத்தில் இருக்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய கயாக்கின் இத்துடன் முடிவடைந்தது. கவலையாக இருக்குது. நல்லா இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையில் நீங்கள் வியட்நாம் வாரீங்கன்னா ஹலோங் பேயை வந்து உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் போடுங்க. கேவுக்கு போனதும் வேறு லெவல். நான் நினச்சேன் இறங்கி போய் அப்படி பார்க்குறதா இருக்குமெண்டு. பட் போட்லேயே போய் பார்க்க கிடைச்சது சூப்பர். அண்டு இந்த மாதிரி குட்டி 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 மலை எல்லாமே வந்து இந்த ஐலண்டில் இருக்கிறது இன்னுமே வந்து சிறப்பம்சம்.
இது சேஃபாக இருக்குது, ஆக்சுவலாக சேஃபாக இருக்குது. நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. சோஃபா இட்ஸ் சேஃப். ஸ்டோம் வந்தால் இவங்க வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாம். க்ரூஸே வெளியாகாதாம் ஸ்டோம் வந்தால் மட்டும். மற்றபடி எப்பயுமே மழையாகத்தான் இருக்கும். மழை வர்றது, பிறகு திருப்பி வெயில் அடிக்கிறது. ஸோ மழையும் வந்து தொடர்ந்து இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். அப்படித்தான் இந்த ஹாலோங் பேயில் இருக்கிற வெதரெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் வரலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து க்ரூசஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். நிறைய பேர் இன்னும் வந்திருக்காங்க, இன்னும் க்ரௌட் ஆயிட்டுது. ஸோ ஃபைனலி வி ஆர் எண்டிங் அ ரைடு. இன்றைய நாள் நல்லதாகவே முடிஞ்சுது. கயாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க மயூ அண்ட் மீனு. இப்போ ஸ்விம்மிங்கா? ஓகே. வாட் போட்? க்ரூஸ். ஓகே, இப்போ நாங்கள் க்ரூஸுக்கு போயிட்டு தென் வி நீட் டு கெட் இன் டு த பூல். So it was a beautiful memory actually. சூப்பரான மூமெண்ட். நீங்கள் யாரும் ஹனோய் வந்தீங்கன்னா, ஐ மீன் நீங்கள் யாரும் வியட்நாம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. Just yesterday and today. Yeah. Before very Yeah. Thank you. but I cannot control the weather. I know. It's okay. Ooh. So now we back to the boat. It's our free time. It's our free time. You can use the swimming pool. All right? Take rest. Looking on the side to do kayaking and swimming. First day we do it in the cave. Second day we do it in the ஸோ இந்த க்ரூஸில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். வெலா ஆஃப் த சீ. தட்ஸ் ஹியூஜ். 29 ரூம்ஸ் இருக்குது அண்ட் 3 டெக்ஸ் இருக்குது. சரியான க்ரூஸ் தான் இது. ஸோ இப்போ நாங்கள் போட்டிங், கேவ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see. Okay, let's go. Thank you. Okay. You know how the deep is it? 18 meters. 18 is okay for you? 18 okay, oh? Enakku bayam. Okay, they have some tea. Tea. Thank you. Enjoy. Cooking session going on. Cooking session, huh? Oh. Brave, huh? Tu abuelo está súper contento, está orgulloso de mí. Hoy salí de aquí con mi abuelo y le சமையல் நடக்குது இங்கே. இதுவும் வந்து இன்க்ளூடட் வியட்நாமீஸ் டிஷ் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே டீ, காஃபி இவருக்கும் கடிச்சது. பெட்டர். Thank you. இப்போ வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்படித்தான் ஹாலோங் பே இருக்குது. ஓகே, த க்ரூசஸ் நிறைய க்ரூஸ் நிற்குது. நைட்டில் இன்னும் வடிவாக இருக்குது. ஓகே, டின்னர் டைம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்மளுக்கு புஃபே இல்லை, அலா கட் பேசிஸ். சூப் வந்து விட்டது. மஷ்ரூம் சூப் மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியாது, பட் சீ ஃபுட் ஐட்டம் ஒன்று. Squid fry. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஸ்குவிட் ஃப்ரையா. நேம்? This my name is Andy. ஆண்டி. This is the mantis shrimp. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. ஸோ என்ன?
ஏதோ ஒரு ஸ்ட்ரிக் ரைஸ் வந்திருக்கு, பீஃப் கறி அண்ட் திஸ் இஸ் என்னது ஷ்ரிம்ப் ப்ரான்ஸ் கறி. எல்லாரும் பசி கொடுமையில் இருக்கும். It's good. Happy birthday. Music of it. இப்போ போய் தூங்கணும். 9 மணி ஆயிடுச்சு. காலையில் 5:45 எழுப்பி விட்டுருவாங்க எல்லாமே வச்சு. அப்படி தான் நீங்கள் செட்டப் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸுக்கு எழும்பி ஆகணும். அண்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங் 9 மணி இப்போ. மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிபடுமா, மீன் பிடிப்பாங்களா இல்லையான்றதுதான் மேட்ரு. இப்போ மீனுக்கு பதிலாக ஜெல்லி ஃபிஷ் தான் வர போகுது இன்றைக்கு. இந்த ஆக்டிவிட்டி 6 மணிக்கு செய்ய வேண்டியது. குட் மார்னிங். நேரம் இப்போ 5 மணி. நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஓ மை காட், கொல்லிது ஒரு பக்கம். என்ன இடி முழங்குது. ஆஹா,